பதிவு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. இதுவே 170 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு இதுதான். இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் பின்வருங்காலங்களில் எங்கள் சந்ததிகளும் நலனாக இருக்க நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள்களை அது 10 கோரிக்கைகளாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பித்த எஸ்பி சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றி கொண்டான் அவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் சின்ன முதல்வர் அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதால் கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களின் வாழ்விலும் ஒரு ஒளி பிறக்கப் போகிறது என்று நல்ல தெளிவாக தெரிகின்றது. நமது தமிழக முதல்வர் அவர்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர். அதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை. சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். அதே சாதனைகள் தான். ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார். அவர் பார்வையில் சில விஷயங்கள் படுகின்றது இல்லை. ஆகவேதான் இந்த ஒப்பந்ததாரர்கள் மாநில மாநாடு நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகொண்டான் அவர்கள் மூலியம் வெற்றி கொண்டான் அவர்கள் மூலியமும் திரு எஸ்வி சேகராஜன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். ரூபாய்க்கு நாணயம் சொல்கின்றோமே, அந்த நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்குதுன்றாங்க. ஒரு பக்கம் அதிகாரிகள், ஒரு பக்கம் ஒப்பந்ததாரர்கள். நாங்கள் சொல்கின்றோம், அந்த நாணயம் என்ற ஒரு உலகம் இருக்கின்றதே, அதுதான் அரசாங்கம். ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அரசாங்கம் சரியாக இருந்தாலும் ஒப்பந்ததாரர்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்றார்கள். சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். நாங்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்துவிட்டோம். ஐயா, இது வேண்டாம் என்று. அவர்களும் நான் கூறுகிறேன் என்று சொல்கிறார் தவிர இதனால் வரை அந்த சர்டிபிகேட்டை நீக்கப்படவில்லை. எங்களுடைய பிரதான கோரிக்கையே அந்த சைட் விசிட் சர்டிபிகேட்டை உடனடியாக நீக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இந்த மாநில மாநாட்டின் ஒட்டுமொத்த முழு கோரிக்கையும். அந்த சைட் விசிட் சர்டிபிகேட் எடுக்க வேண்டியதுதான். இரண்டாவதாக 18% ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்றார்கள் அரசாங்கத்தில். இனி வருங்காலங்களில் 18% பிடித்தம் செய்ய வேண்டாம். அரசாங்கமே எங்கள் பெயரிலோ அல்லது எங்கள் நிறுவனத்தின் பெயரிலோ அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம். அது அரசாங்கமே நேரடியாக செலுத்திவிடும். நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கி பில்லுகளை வைத்து பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் இரண்டாவது கோரிக்கை, இந்த 2 கோரிக்கை தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக முதல்வருக்கு